இயேசுவின் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், உள்ளே எப்படி இருக்கிறோம். ஆவியானவர் உணர்த்தின வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 23 வசனம் 25. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. O unto you, scribes and Pharisees, hypocrites, for ye make clean the outside of the cup and of the platter, but within they are full of extortion and excess. Matthew chapter 23 verse 25. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து பரிசேயரையும் வேதபாரகரையும் பார்த்து அவர் சொல்றாரு, நீங்க சாப்பிடுற அந்த பதார்த்தங்களுடைய பாத்திரங்களை வெளிப்புறத்தை பளபளன்னு நீட் பண்றீங்க, ஆனா அதன் உட்புறமோ அது அழுக்கினாலே அசுத்தத்தினாலே நிறைந்திருக்கிறது அப்படின்னு இந்த இடத்துல சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் உள்ளே எவ்வாறு இருக்கிறோம் நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம அதாவது நம்ம வீட்டை வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு பளிச்சுன்னு தெரியற மாதிரி இருக்குதான் நிறைய நேரத்துல ஆசைப்படுறோம். எனக்கு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க, அவங்க கூட ஒர்க் பண்றவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஒரு ஃபங்க்ஷன் அப்போ அப்படின்னு போனாங்க. அவங்க வீட்டுல சம் ஃபங்க்ஷன், ஈவினிங் டிஃபனுக்காக இவங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. என் பையனே அழைச்சிட்டு போறாங்க. அப்போ அங்க இவங்க ரெண்டு பேருக்கும் அவங்க நல்ல ஃபுட்லாம் ரெடி பண்ணி அந்த டிஃபன் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த வீடை நான் அவ்வளவு சூப்பரா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே சூப்பரா இருக்கு. ஈவன் அவங்க நல்ல சமையல் பண்றவங்க. ஸோ ஃபுட்டும் அவ்வளோ டேஸ்டியான ஃபுட்டு. ஆனா இவங்க பார்த்த காரியம் என்னன்னா, அந்த ஃபுட்டை சர்வ் பண்றப்போ அந்த ஸ்பூன்ல விம் லிக்விட் அப்படியே இருந்திருக்கு. ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் அந்த பர்சனை பத்தி பேசினாலே இந்த இன்சிடென்ட் ஞாபகம் வரும். அவங்க சொல்ற காரியம், அதுக்கப்புறம் என்னால நிம்மதியா சாப்பிடவே முடியல அப்படின்னுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு, அதாவது வெளிப்புறத்துல நம்ம என்னதான் நம்ம வீட்டை நீட் பண்ணாலும் சரி, எவ்வளவுதான் டெக்கரேட் பண்ணியிருந்தாலும் சரி, எவ்வளவு டேஸ்டான ஃபுட்லாம் நம்ம சர்வ் பண்ணாலும் சரி, நாம கொடுக்கிற அந்த உள்ள இருக்கிற அந்த அசுத்தத்தினால, அந்த அழுக்குனால மொத்தமும் கெட்டு போயிரும். என கண்மானவர்களே, இதை போலத்தான் நான் இன்னைக்கு வெளியரங்கமாக என்னை எப்படி வேணாலும் ஒரு நல்ல பரிசுத்தவானை போல காட்டிக்கலாம், ஆனா என்னுடைய உள்ளார்ந்த அனுபவத்தில் நான் எப்படி இருக்கிறேன் நான் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நான் வெளியில காண்பிக்கிற என்னுடைய இந்த பரிசுத்த வாழ்க்கையின் பிரதிபலிப்பு என்னுடைய இருதயத்தில் இருக்கிறதா நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை யாரை பார்த்து சொல்றாரு அப்படின்னா, அன்னைக்கு இவங்க அந்த சொசைட்டில ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய முதன்மையான இடத்துல இருந்தவங்க, மற்றவங்களுக்கு ரோல் மாடலை போல மற்றவங்களுக்கு சரியான காரியங்களை டீச் பண்ற அந்த உயர்ந்த இடத்துல இருந்தாங்க. அவங்கள பார்த்துதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க வெளிப்புறமாக பரிசுத்தவான்களைப் போல நல்லவர்களைப் போல அலங்காரம் இட்டுக் கொள்ளுகிறீர்கள், பாத்திரத்தை வெளியில பளபளன்னு கிளீன் பண்ற மாதிரி, ஆனால் உள்ள என்ன இருக்கு அப்படின்னா அநீதியும் கொள்ளையும் இருக்கிறது அப்படின்றாரு. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம வெளியரங்கமா நம்ம சொல்லலாம், நான் சர்ச்சுக்கு போறவன், பைபிள் தூக்கிட்டு போறவன், இன்னும் வெள்ளை செட்டு போட்டுட்டு போறவன் கிறிஸ்டியன்னா அப்படின்னு காமிச்சுக்கலாம். ஆனா என்னுடைய வாழ்க்கையில நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறேனா? இன்னைக்கு நம்ம பாக்குற சிஸ்டர்ஸ பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு வாய் நிறைய சொல்லலாம். ஆனா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், as a men we should not see women's neck down. அந்த காரியத்துல நான் உண்மையா இருக்கிறேனா நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எனக்கு அன்பானவர்களை, இன்னைக்கு நம்ம அநேக நேரத்தில் வெளியான காரியத்துக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இது ஸ்பெஷலா எலெக்ஷன் டைம். இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லாரும் சொல்லுவாங்க, கிறிஸ்டியன்ஸ் எலெக்ஷனுக்கு பயங்கரமா பிரேயர் பண்ணுவாங்க, நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பிரேயர் பண்ணுவாங்கன்னு. இது வெளியரங்கம், இதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனா நம்மளை குறித்து யாராவது சொல்ல முடியுமா, இவங்க கிறிஸ்டியன்ஸ் ஓட்டுக்கு பணம் வாங்கவே மாட்டாங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் நம்ம குறித்து சாட்சி கொடுப்பாங்களா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும்.
நான் எப்போ அதாவது கிறிஸ்தவனா இருக்கிறேன், நான் எந்த விதமான காரியமும் தவறான காரியமும் ஓட்டுக்கு நான் நோட்டு வாங்க மாட்டேன் அப்படி சொல்றனோ, அதுதான் உள்ளார்ந்த காரியம். இதுல எத்தனை பேர் நாம உண்மையா இருக்கிறோம்? எனக்கு அன்பானவர்களே, நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். காலில் நான் செருப்பு போட மாட்டேன் சர்ச்சுக்குள்ள அப்படின்னு சொல்ற நம்ம எத்தனை பேர் காணிக்கை விஷயத்துல உண்மையா இருக்கிறோம்? தேவன் எதிர்பார்க்கிறது என்னது? நம்ம கொஞ்சம் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எனக்கு அன்பானவர்களே, நம்ம தேவனோட நம்ம வெளியில காண்பிக்கிற இந்த காரியங்கள் என்னை கிறிஸ்தவனாய் காட்டலாம். ஆனால் என்னுடைய உள்ளார்ந்த அனுபவம், உள்ள இருக்கிற பரிசுத்தம் மாத்திரமே, உள்ளே இருக்கிற அந்த உண்மையான காரியங்கள் மாத்திரமே கிறிஸ்துவோடு கூட நான் இருக்கிறவனா என்னை மாற்றும். ஆகவே நம்முடைய போக்கஸ் எங்க இருக்கு? ஏசு கிறிஸ்து இங்கே சொல்றது போல வெளியான காரியத்துல நம்ம கண்ணோட்டமாய், அதாவது வெளிப்புற தூய்மைக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறவங்களா இருக்கிறோமா? அல்லது என்னுடைய இருதயத்திலே தேவன் வாசம் பண்ணணும் அப்படின்னு உள்ளார்ந்த காரியத்தில் தேவனுக்கு முன்பதாக உண்மையா இருக்கிறோமா? நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணணும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் வேதத்துல தெளிவா எங்களுக்கு உணர்த்திருக்கீங்க தகப்பனே. உள்ளார்ந்த அனுபவத்துல நாங்கள் உண்மை உள்ளவர்களா இருக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்னைக்கு அநேக நேரத்துல வெளிப்புறத்துல வெளியில இருக்க காரியங்களுக்கு நாங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம் தகப்பனே. அதையும் தாண்டி எங்கள் இருதயத்திலே உண்மையா இருக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.